ஆடி மாதம் என்றாலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அம்மன் ஆலயங்களில் முதன்மை ஆலயமாக விளங்கி வரும் படவேடு அருள்மிகு வேணுகம்பாள் அம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆடி மாதம் முழுவதும் ஆடி வெள்ளி திருவிழா வெகு சிறப்பாக படவேடு வேணுகம்பாள் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. அதிலும் ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் இன்று தமிழகத்திலிருந்து திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், தருமபுரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்தும் மேலும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று படவேடு அருள்மிகு வேணுகம்பாள் அம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்தும் ஆடு, கோழி உள்ளிட்டவைகளை பலியிட்டும் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் படவேடு வேணுகம்பாள் ஆலயத்தில் குவிந்து அம்மனை தரிசித்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் தற்போது பக்தர்கள் வெள்ளத்தால் படவேடு அருள்மிகு வேணுகம்பாள் அம்மன் ஆலயம் முழுவதும் பக்தர்கள் வெள்ளத்தால் மிதந்து வருகிறது. இதனால் படவேடு ஆரணியில் இருந்து படவேடுக்கும், வேலூரில் இருந்து படவேடுக்கும், கோவில் பகுதியிலிருந்து படவேடு செல்லும் ஏராளமான வாகனங்கள், பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் தற்போது படவேடை நோக்கி பயணித்து கொண்டு இருப்பதால் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சந்தவாசலில் இருந்து படவேடு வரை 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடுமையான வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முடியாமல் சந்தவாசல் போலீசார் தற்போது கடுமையாக போராடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் கடுமையாக நேற்று இரவு முழுவதும் மழை பெய்ததால் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்த முடியாமல் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பக்தர்களின் வெள்ளத்தாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலாலும் தற்போது படவேடு வேணுகம்பாள் அம்மன் ஆலயத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நிலவி வருகிறது. பிரியா.